மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மோடி அமித்ஷாவுடைய தோல்வியை முதல் முறையா வடமாநிலம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு காரணம் ஒரு பக்கம் மக்களுடைய புரட்சி, இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய வடக்கன்கள் பலார்னு அறைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு வடக்குல பாஜக எதிராக மக்கள் திரண்ட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அதோட இன்னைக்கு பாஜக சரண்டர் ஆயிருக்காங்க. எங்களுடைய திணிக்கக்கூடிய அரசியலை இனி நாங்க எங்கேயுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜக சரண்டர் ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் தான் இன்னைக்கு வடக்கு மக்கள் அதை கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, இந்திய அளவுல இன்னைக்கு இது ஒரு தலைப்புச் செய்தினே கூட சொல்லலாம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலம், அங்க பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதாவது அந்த ஆட்சிக்கு பிறகு பல சந்தேகங்கள் இருக்கு. ஓட்டு மிஷின்ல பல வகையான கோளாறுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா தேவேந்திர பட்னாஸோடைய தொகுதிகளில் இளம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் எல்லாம் பாஜக ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையில் அங்க பாஜக ஆட்சி பிடிச்சிட்டாங்க இல்லையா. இப்ப நம்ம மகாராஷ்டிராவில் நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டோம், RSS உடைய தலைமையகம் இந்த மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்ற அந்த தைரியத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அங்க கல்வியில 3வது மொழியா இந்தியை கொண்டு வந்து திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 3 மொழி பாடம். அந்த 3 மொழியில 3வது மொழியா இந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. முதல் மொழியா அங்க மாநில மொழியா இருக்கக்கூடிய மராட்டிய மொழி, 2வது ஆங்கிலம், 3வது இந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்த உடனே மகாராஷ்டிராவில் கடுமையான எதிர்ப்பு உருவாயிருக்குது. ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஊரு. ஏன்னா மராட்டியர்களுக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மாநிலம். அதனால இப்படி அவங்க ஒரு திட்டம் கொண்டு வரதால இன்னைக்கு இவங்க இந்தியை கொண்டு வராங்க. இது இந்தி மட்டும் கிடையாது, இந்தியை கொண்டு வந்து இதுக்கு பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய தாய்மொழி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி அங்க மகாராஷ்டிராவில் பெரிய அளவுல ஒரு மக்கள் எதிர்ப்பு உருவாச்சு. குறிப்பா சிவசேனா, அங்க இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா எப்படா பாஜகவுக்கு எதிராக ஒரு காலத்துக்காக ஒரு காத்துட்டு இருந்தாரு. ஏன்னா ஒட்டுமொத்த சிவசேனாவை காலி பண்ணி அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா அழிச்சு பாஜக நாசப்படுத்திருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு தான் அங்க சிவசேனா காத்துட்டு இருந்தாங்க. இது என்னாச்சுன்னா, இங்க சிவசேனா காட்டக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இருமடங்கு எதிர்ப்பா மாறப்பட்டுருச்சு. உத்தவ் தாக்கரே மட்டும் இல்லாம ராஜ் தாக்கரே, இன்னைக்கு அவரோட தம்பியுமே இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்கிறாரு. இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே 2 பேருமே சித்தப்பா பெரியப்பா பசங்க. ஒரு காலத்துல ஒன்னாவே சிவசேனா இயங்கிட்டு இருந்த ஒரு கட்சி. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, அரசியல்ல பல வகையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2005 காலகட்டம் நினைக்கிறேன். 2005 காலகட்டத்துல சிவசேனாவில இருந்து ராஜ் தாக்கரே தனியா பிரிஞ்சு போயிட்டு நவநிர்மாண் சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ராஜ் தாக்கரேயோட கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவரு மராட்டியர்களுக்கு மராட்டிய மொழி, மராட்டிய இன மக்கள், இந்த வெறும் ஒரு மொழி அரசியல், ஒரு இன அரசியல், இதை மட்டும் பேசக்கூடிய ஒரு நபர். அப்போ இவங்களுக்குள்ள தனித்தனி பிரிஞ்சு கட்சியா இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க பிரிஞ்சு இந்த ஆட்சி 20 வருஷம் ஆச்சு. 2005 to 2025 20 வருஷம் ஆச்சு அவங்க 2 பேருமே பிரிஞ்சு. இந்த 2 பேருமே இணையாமலே இருந்தாங்க, வெவ்வேறு துருவங்களாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு சகோதரர்கள் இப்ப இணையாமலே இருந்தாங்க. இப்போ அவங்க இணையறதுக்கான ஒரு வாய்ப்பை பாஜக ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்போ 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தோடனே உத்தவ் தாக்கரே களத்துக்கு வராரு, இந்த பக்கம் ராஜ் தாக்கரே களத்துக்கு வராரு. களத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம ஏன் இனியே நம்ம பிரிஞ்சிருக்கணும், அங்க பிரிஞ்சு அரசியல் செய்யக்கூடிய பாஜக அதுல எந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை ராஜ் தாக்கரே நேற்று யூஸ் பண்ணாரு. அங்க இன்னைக்கு அஜித் பவார் கூட பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. இதே அஜித் பவாரை பார்த்து மோடி ஒரு வார்த்தை சொன்னாரு. அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செஞ்ச ஒரு நபர் அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அவர் மேல இடி மாதிரியான பல வழக்குகள் போடப்பட்டது. ஆனா அவர் பாஜக கூட ஒரு கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு அவர் புனிதர் ஆயிட்டாரு. அவர் மேல அந்த எல்லா ஊழல் குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்தமா காண போச்சு. அப்ப இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடிய இவங்களே ஒன்னா சேரும்போது நம்ம ஏன் ஒன்னா சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சகோதரர்கள் 2 பேருமே ஒன்னா சேர்ந்து களத்துல இறங்க ஆரம்பிச்சாங்க. பாஜகவுடைய இந்த மொழி திணிப்புக்கு எதிராக களத்துல இறங்கி மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டத்தை அறிவிச்சாங்க. இதுக்கு எதிராக மகாராஷ்டிரா முழுக்க பேரணி நடத்த போறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சோன்ன இது பாஜக RSS உடைய அடி வைத்திய கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்னன்னா, நமக்கு RSS உடைய தலைமையாக நாக்பூர் இங்க தானே இருக்கு, இதை வச்சு நம்ம என்ன பாத்துக்கலாம், இங்க ஆரம்பிக்கக்கூடிய முதல் படி இந்தியா முழுக்க இந்தி திணிப்பை கொண்டு வந்தாலும் சொல்லி பிளான் போட்டாங்க. ஆனா அந்த நாக்பூர்ல இருந்தே இங்க எதிர்ப்பு குரல் ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பா மும்பையில அவங்க பேரணிக்கான அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. மகாராஷ்டிரா முழுக்க இந்த பேரணி கொண்டு போறேன்னு சொன்ன உடனே பாஜகவுக்கு அள்ளு கலர ஆரம்பிச்சிருது. அப்போ ஒரு பக்கம் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே இவங்களுடைய பேரணிக்கான அறிவிப்பு ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அங்க முரட்டு அடி உழுவ ஆரம்பிக்குது. அதாவது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வடக்கன்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா,
எங்கெல்லாம் இந்தின்ற வார்த்தை இருக்கோ அங்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி ஒரு இந்திக்காரனோட கம்பெனி தெரியுதா, உடனே உள்ள போந்து அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு கம்பெனி, அது என்ன கம்பெனின்னு சொல்லி தெரியல, கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஏன்னா நல்ல பெரிய நல்ல ஷோரூம் மாதிரி இருக்குது, அந்த சுத்து வட்டாரங்களை எங்கேயுமே கல்லு கிடைக்காதுன்னு சொல்லி இவங்க வரும்போது கேரி பேக் நிறைய கல்ல அள்ளிட்டு வந்துட்டானுங்க. நல்ல பெரிய பெரிய கல்லா எடுத்துட்டு வந்து அந்த கம்பெனி அடிச்சு நாஸ்தி பண்றானுங்க. வாட்ச்மேன் போட்டு தடுக்கிறானுங்க. எவ்வளவு தடுத்தினாலும் சரி அந்த கம்பெனி எல்லாம் கல்ல வச்சு அடிச்சு காலி பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பேங்க் அதிகாரிகள், ஏன்னா பொதுவாகவே சில பேங்க்ல வேலை செய்யறவங்க அங்க இந்திக்காரங்க எல்லாம் மத்திய அரசுடைய எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இருக்குதோ அங்க அதிகமா இந்தி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இந்தி பேசுற ஒருத்தர் அங்க இருந்து ஒரு பெண் கிட்ட ரொம்ப நெக்கலா பேசி இருந்திருக்கிறாரு. அப்ப நியாயம் கேட்க வந்து அதே ராஜ் தாக்கருடைய கட்சியை சேர்ந்தவங்க பலர் அந்த பேங்க் ஆபீசரை போட்டு வெளுக்குறாங்க. நீ இந்தி பேசுறதே இங்க தப்பு, மகாராஷ்டிராவில் இந்தி பேசுறதே தப்பு, அது எங்க பொம்பளைகள்ட்ட நீ திமிரா பேசுவியா அப்படின்னு சொல்லி பொலிச்சு அங்க ஒரு பக்கம் வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு டீ கடைக்காரரு, அவரு ஓவரா கொஞ்சம் இந்தி தாங்க எல்லாமே, இந்தி படிச்சாதாங்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாஜக ஸ்டைல்ல அவங்க பேசி இருந்திருக்கிறாரு. என்னது இந்தி படிச்சா எல்லாமே கிடைக்குமா, இந்தி படிச்சா என்ன கிடைக்கும், நீயே டீ தானே வித்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பக்கம் பலார் நாங்க போட்டு வெளுக்கிறாங்க. அப்போ வடக்கணங்க ஒரு பக்கம் இங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு பக்கம் எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க, பார்த்தா இன்னைக்கு அடிக்கவே ஆரம்பிச்சாங்களே அப்படின்னு சொல்லி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணி ஆட்சியில ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே, இந்த ஏக்நாத் ஷிண்டே என்ன செஞ்சிட்டாரு, அமித்ஷா ஜி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சாரு. மகாராஷ்டிராவுக்கு அமித்ஷா வராரு, அமித்ஷா முன்னாடி ஒரு மேடையில பேசுறாரு, பேசி முடிச்சுட்டு பாரத் மாதா கி ஜெய், ஜெய் குஜராத் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஏற்கனவே இங்க மகாராஷ்டிரா மராட்டியர்களோட உரிமை பறிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறதுல இவர் ஜெய் குஜராத்னு சொல்லி குஜராத்தோட கோஷம் பாட ஆரம்பிச்சாரு. இது இன்னும் பெரிய இங்க எதிர்ப்பா மாறி போச்சு. அட துரோகி, இங்க நம்மளோட உரிமைக்கு பேசிட்டு இருக்கோம், நீ குஜராத் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இங்க ராஜ் தாக்கரே சார்பில் இருந்தோம், உத்தவ் தாக்கரே சார்பில் இருந்தோம், இன்னும் பெரிய எதிர்ப்பு. அப்போ ஒரு பக்கம் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரோட பேரணி, ஒரு பக்கம் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்க இங்க அடிச்சு வெளுக்கிறாங்க, கள்ள தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே ஜெய் குஜராத் சொல்றாரு, அதுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிக்குது. இப்படி எல்லா பக்கமே மொத்த மகாராஷ்டிராவுமே பாஜகவுக்கு எதிராக நீங்க நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இது விட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு நாங்க அந்த கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கிடுறோம், 3வது மொழியா இந்தி கட்டாயம் ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த திட்டத்தை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி அந்த தன்னோட திட்டத்தை இப்போ வாபஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இப்படி ஒரு திட்டத்தை வாபஸ் வாங்கின உடனே அவங்க அந்த பேரணி அறிவிச்சாங்க இல்லையா, அந்த பேரணியை நாங்க ஒரு வெற்றிக்கான மாநாடு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. இதை நாங்க பேரணிக்கு பதில் வெற்றிக்கான மாநாடு அறிவிக்கிறோம், இங்க மராட்டியம் வென்று இருக்கு இல்லையா, மராட்டிய மொழி வென்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஒரு வெற்றிக்கான மாநாடு அறிவிக்கிறாங்க. ஒரு மேடையில கடுமையான கூட்டம், அங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெருந்திரள் கூட்டம் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. ஸ்டேஜ் முழுக்க மக்களுடைய கூட்டங்கள் ஆறாவரத்தோட கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு கட்டத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு பிளாஷ் லைட்டை வச்சு, அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பிளாஷ் லைட்டை வச்சு எல்லாரும் மக்களோட ஒரு வெற்றி கொண்டாட்டமா பாஜக எந்த அளவுக்கு மொழியை இங்க திணிக்க பார்த்தாங்க, அதை நாங்க விரட்டி அடிச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி கொண்டாட்டமா பிளாஷ் லைட்டை காட்டி கொண்டாடினாங்க. அந்த ஹாலுக்கு வெளியில பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு மக்கள் கூட்டம், பெருந்திரள் கூட்டம் அங்க பாஜகவுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க. இப்ப ஏற்பட்ட சம்பவத்தை இன்னைக்கு மகாராஷ்டிராவில் பார்க்கும்போதுதான் தமிழ்நாடோட பெருமை இன்னைக்கு இந்தியாவே பேசிட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறோம், அந்த மொழியை திணிக்கிறது மூலியமா, இந்தியை திணிக்கிறது மூலியமா நம்மளுடைய தாய்மொழியை அழிக்க பாக்குறாங்களே, இன்னைக்குதான் நமக்கு இது ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு அவங்க பேசுற நேரத்துல, இதே நேரத்துல மகாராஷ்டிரா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ்நாடு பரவாயில்லையே, இது 60 வருஷத்துக்கு முன்னாடி சிந்திச்சிருக்காங்களே, தமிழர்கள் எவ்வளவு நம்மளோட முன்னாடி போயிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாட்டோட பெருமை பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போயிருக்குது. ஏன்னா இந்திய இந்த அளவுக்கு கட்டாயமா திணிக்கிறாங்கல்ல, இதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. 3வதா ஒரு மொழியை சேர்க்கறது மூலியமா அங்க இந்த 3வதா அதுல குறிப்பா இந்திய சேர்க்கறதால இந்த அறிவு அதிகமாகும், இந்த படிப்போட திறன் அதிகமாகும் சொல்லி இவங்களால எந்த ஒரு ஆதாரத்தையுமே சொல்ல முடியாது. சொல்ல போனா இது மாணவர்களுக்கு கூடுதல் சுமையாதான் ஆகும். ஏற்கனவே அவன் பாடம் படிச்சுக்கிட்டு பாட புத்தகையை அவன் சுமந்துக்கிட்டு போற பத்தாம 3வதா ஒரு மொழியை நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதால, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா பரவாயில்ல, அதுக்கு அறிவியல் ரீதியா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அப்ப 3வதா ஒரு மொழியை அவன் கத்துக்கிறதால அந்த மாணவர்களுக்கு கூடுதல் சுமைதான் ஏற்படும். நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னா கூட இன்னைக்கு இந்தி பேசி இருக்கக்கூடிய, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உயர்ந்திருக்குதா, அல்லது இந்தி பேசாத தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் முன்னேற்றத்துல உயர்ந்திருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தி பேசாத மாநிலங்கள் தான் கல்வியில, பொருளாதாரத்துல, மருத்துவத்துல எல்லா வகையிலுமே இந்தி பேசாத மாநிலங்கள் தான் உயர்ந்திருக்குது. அப்ப இந்தியால எந்த ஒரு உயர்வுமே கிடையாது, இந்தி மொழியால எந்த ஒரு உயர்வும் கிடையாது அப்படிங்கிறது இங்க புரிய வருது. சரி, 3வது மொழியா இந்தியை திணிக்கிறீங்க இல்லையா, அப்போ இந்தி பேசாத இடங்கள், இப்ப மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இது மாதிரியான இடங்கள்ல 3வது மொழியா இந்தியை திணிக்கத்தை ட்ரை பண்றீங்க. அப்ப இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல என்ன செய்வீங்க? இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தி தான் அவங்களுக்கு தாய்மொழி. அப்ப இந்தி தாய்மொழி, 2வது மொழியை ஆங்கிலத்தை வைப்பீங்க.
அங்க மூணாவது மொழி நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மூணாவது மொழி என்ன வைப்பீங்க? தமிழ் செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு மொழி தமிழ். இந்த தமிழை கொண்டு வந்து அங்க நீங்க மூன்றாவது மொழியா வைப்பீங்களா? வைக்க மாட்டாங்க. அல்லது மகாராஷ்டிரா மராட்டியம், கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு மேல மராட்டிய மொழி பேசுறாங்க, அந்த மராட்டியத்தை மூன்றாவது மொழியா கொண்டு வருவீங்களா? அதையுமே செய்ய மாட்டாங்க. அங்க என்ன செய்வாங்கன்னா சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வருவாங்க. சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வந்து கட்டாயமா சமஸ்கிருதத்தை கத்துக்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஒட்டு மொத்தத்துல இவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்தி ஒரு நுழைவு வாசல் மட்டும்தான். இந்தி மூலியமா சமஸ்கிருதத்தை உள்ள கொண்டு வரணும், அந்த சமஸ்கிருதம் மூலியமா சனாதனத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத எங்களுடைய ஒரே நோக்கமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்குமே ஒன்றிய அரசு சார்பில் நிதி ஒதுக்கீடு செய்யறது, ஒரு மொழி சார்ந்த மொழி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, லாங்குவேஜ் ப்ரொமோஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமுக்கு எவ்வளவுலாம் நிதி ஒதுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ் மொழிக்குன்னு சொல்லி, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஒடியா, மலையாளம், இந்த 5 மொழிகளுக்கு சேர்த்து 147 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுது. 2014 பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷத்துல 147 கோடி 5 மொழிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. மராட்டிய மொழிக்கு வெறும் 27 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படுது. கிட்டத்தட்ட 9 கோடி மக்கள் இந்த பாஷையை பேசிட்டு இருக்காங்க, 27 கோடி மட்டுமே. இந்தி மொழிக்கு 1164 கோடி ரூபாய் இந்தி மொழிக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது. எத்தனை மடங்குன்னு பாத்துக்கோங்க. நமக்கு 5 மொழி சேர்த்து 147 கோடி, இந்தி ஒரு மொழிக்கு மட்டுமே 1164 கோடி. சரி, இந்தியாச்சும் விட்டுருமே, 50 கோடி பேர் இந்தி பேசிட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்கன்னா, நாடு முழுக்க இந்தியா முழுக்க நம்ம கணக்கு பார்த்தாலே 50,000 பேர் கூட சமஸ்கிருதம் பேசுற மக்கள் இல்ல. அப்ப 50,000 பேர் பேசக்கூடிய அந்த சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னா 2532 கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்போ மற்ற மொழிகளோட பார்த்தோம்னா 5 மொழி சேர்ந்த மாநிலங்களுக்கு 147 கோடி, சமஸ்கிருதம் ஒரு மொழிக்கு மட்டுமே 2532 கோடி, கிட்டத்தட்ட 17 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. வெறும் 50,000 பேர் தான் அந்த மொழியை பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, இந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அது மூலியமா சனாதனத்தை திணிக்கணும், அது மட்டும்தான் பாஜகவுடைய நோக்கம். அதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள்லாம் நம்ம முன்னாடியே அறிஞ்சதாலதான் தமிழ்நாடு அவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் நம்ம பண்ணோம். 60 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தி திணிப்பை எதிர்த்து, இந்த இந்தியை எதிர்த்து அவ்வளவு பெரிய போராட்டம் இந்த தமிழ்நாடு செஞ்சது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கல்வியில எங்களுக்கு தமிழ், எங்கள் தாய்மொழி தமிழ், எங்களுக்கு கல்விக்காக எங்களுக்கு ஆங்கில மொழி போதும், இருமொழி கல்வி எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உறுதியில நிக்கிறதாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கல்வியில அவ்வளவு மேம்பட்டு நிக்கிறோம். இந்த மொழி எதிர்ப்பு விஷயத்துல கூட பாருங்க, தமிழர்களுடைய நாகரிகம் எப்பேற்பட்டது பாருங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தும் போதும் அது நாகரிகமான ஒரு போராட்டம். யாரையுமே நம்ம வன்முறை எதுவுமே செய்யல, யாருக்கு எதிராக எந்த ஒரு கோஷமும் போடல, நம்மளுடைய உரிமையை மட்டும் தான் கேட்டு மீட்டு எடுத்தோம். ஆனா இன்னைக்கு இவ்வளோ நாகரிகம் வளர்ந்த காலத்திலுமே மகாராஷ்டிராவில் ஒரு போராட்டம் பண்ணும்போது ஒருத்தவங்களை அடிக்கிறது, கள்ள தூக்கி அடிக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட வன்முறையில ஈடுபடுறாங்க. ஆனா தமிழர்கள் நம்ம அன்னைக்கு 60 வருஷம் முன்னாடி எவ்வளவு நாகரிகமா நம்ம பண்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்க புரிய வருது. ஆக மொத்தம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தாய்மொழியை அழிச்சு இந்தியை கொண்டு வந்து அது மூலியமா சமஸ்கிருதத்தை கொண்டு வரதான் இவங்களுடைய திட்டம். இப்போ இந்திய அளவுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 197 மொழி அழிவின் ஆபத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி இங்க ஆய்வுகள் சொல்லப்பட்டு இருக்குது. பல மாநிலங்களுடைய மொழி, பீகார்ல, மகாராஷ்டிராவுல, ராஜஸ்தான்ல, ஒடிசாவுல பல மொழி, அந்த தாய்மொழி பேசக்கூடிய மொழிகள் இந்தி திணிப்பால இன்னைக்கு அங்க எல்லாமே இந்தி தான். டிவி சீரியல் முத கொண்டு எல்லாமே இந்தி தான். எல்லாமே இந்தியா மாறினதால பல தாய்மொழிகள், கிட்டத்தட்ட 197 மொழிகள் இன்னைக்கு அழிவோட ஆபத்தோட விளிம்பு நிலைக்கு போயிருச்சு. கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துல மட்டுமே, கடந்த 50 வருஷத்துல 40க்கும் மேற்பட்ட மொழிகள் ஒட்டுமொத்தமா அழிஞ்சே போச்சு. அப்ப இந்த மாதிரி பல மொழிகளை அழிச்சிட்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே ஒரே இந்தி, அதுக்கப்புறம் ஒரே சமஸ்கிருதம், ஒரே சனாதனம் அப்படின்னு சொல்லி, நீ மேல நான் கீழே, நீ தொட்டா திட்டு நான் பார்த்தா தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட சனாதன திட்டத்தை கொண்டு வரதுக்காக தான் பாஜக இப்பேற்பட்ட திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தான் இந்த தமிழ்நாடு 60 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பகுத்தறிவோட நம்ம சிந்திச்சோம். அந்த சிந்தனை இன்னைக்கு வட மாநிலங்களிலுமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மகாராஷ்டிராவில் இந்த சிந்தனை ஏற்பட்டிருக்கு, கர்நாடகாவில் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, இப்படி பல மாநிலங்கள்ல இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு மொழி சார்ந்த ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு மதம் சார்ந்த புரிதலை ஏற்படும். மதத்தை வச்சு இந்த பாஜக RSS எப்பேற்பட்ட ஒரு பிரிவினை அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ மதவரியை தூக்கி போட்டு மனித நெறியோட வாழ்றது மட்டும்தான் பகுத்தறிவு அப்படின்ற சிந்தனையும் கூடிய சீக்கிரம் அந்த வட மாநிலத்தில் ஏற்படும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.